Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். தீபாவளினாலே பட்டாசு இல்லாம இருக்குமா? அழகா வந்து பட்டாசு வச்சு கொண்டாடுற பட்டாசு வெடிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலரா அப்படி பியூட்டிஃபுல்லா கலரா வருது. இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் ஆர் என்ன பிசிக்ஸ் இருக்குது அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அழகான தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்க. தீபாவளிக்கு என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமியோட ஃபேக்கல்டி ஸ்டாஃப் மெம்பர் சார்பிலும் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலராக பியூட்டிஃபுல்லாக அப்படியே வெடிக்குது இல்லையா? யார் கொண்டு இந்த கலர் கொடுக்குறா, எப்படி இந்த கலர் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அழகாக கலர் வருது இல்லையா? இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரான்னு சொல்கிற ஃபிசிக்ஸில் வர்ற ஒரு கான்செப்ட். அதாவது அதில் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அது என்ன சார் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மெட்டல் சால்ட், அந்த பட்டாசுக்குள்ளே மெட்டல் சால்ட் வச்சுருப்பாங்க. அந்த மெட்டல் சால்ட்டை ஹீட் பண்ணும்போது நம்ம இந்த எனர்ஜி கொடுத்து ஹீட் பண்ணோன்னா அது ஹையர் எனர்ஜி லெவலுக்கு எக்ஸைட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஹையர் எனர்ஜி லெவல் எனர்ஜி எடுத்துக்கிட்டு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிடும். அதாவது ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி லெவலுக்கு போயிடுது. அப்படி போயிடுச்சுன்னா அதுக்கிட்ட எனர்ஜி இருக்கும், மறுபடியும் அங்கே இருக்க முடியாது. அதனால லோயர் எனர்ஜி லெவலுக்கு திரும்ப வரும். அந்த திரும்ப வரும்போது அது வச்சிருக்கிற எனர்ஜியை டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கிற லைட்டாக வந்து எமிட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு அழகாக கலராக தெரியுது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ஃபிசிக்ஸு. அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸைட் ஆகும்போது அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கும். அங்கே வர்றது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இங்கே டீஎக்ஸைட் ஆகும்போது எனர்ஜியை வந்து எமிட் பண்ணிடும். இது வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அப்போ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரானால தான் நடக்குது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதில் பாருங்கள், ஒரு சின்ன அனிமேஷன். போய் எனர்ஜி போகும்போது இது ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு போயிடும். அந்த எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு போயிடுது. மறுபடியும் ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு போகும்போது எனர்ஜி வெட்டுறது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கிற உங்களுக்கு லைட்டை கொடுத்துருது. இதுதான் நடக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கான்செப்டில் பார்ப்போம். அப்சார்ப்ஷன்னா என்ன, எமிஷன்னா என்னன்னு பார்த்து சில சீரீஸ் கூட படிச்சிருக்கிறோம். அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து அதாவது லேமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பேஷன் சீரீஸ்னு இது நீட் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது எல்லா ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்தால் என்ன, எல்லா ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்தால் என்ன, அதுக்கு சீரீஸ் படிச்சிருப்போம். அந்த கான்செப்ட்லேயும் உங்களுக்கு வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா 1/λங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீட் 2024 கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, தேர்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு போகும்போது என்ன வேவ் லென்த்து எமிட் பண்ணுது, ஃபோர்த்துலேருந்து செகண்டுக்கு போகும்போது என்ன வேவ் லென்த்து, இப்படி கேட்டு இதை நீட் 2024 கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம கலராக பட்டாசு வெடிக்கிறதுலையும் ஃபிசிக்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஸோ இவ்வளோ தான் ஃபிசிக்ஸ், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சரையும் கொண்டு வந்துட முடியும். நான் அதெல்லாம் ரொம்ப சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. ஒன்ஸ் அகெயின் இது அழகான ஒரு கலர்ஃபுல்லான தீபாவளி. அந்த கலர்ஃபுல்லுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போது ஒன்ஸ் அகெயின் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீட் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் நெக்ஸ்ட் தீபாவளி உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜில் தான் உங்களுக்கு தீபாவளி இருக்கணும். அங்கே தான் நீங்கள் தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லி என்னோட விஷயம் சொல்லிக்கிறேன். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Opposite to Ponusami Gounder Kalyanamandapam, Salem. Contact 78670 14165.